காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தாஜே வருண், நான் ஆஜே சௌமியா. வணக்கம். வணக்கம். நான் வந்து கரெக்டா ஒரு பாட் லிரிக்க வந்து திடீர்னு யோசிச்சேன். நான் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பாடியிருப்பாரு இல்லையா? ஆமா, அது ஆக்சுவலா வந்து ஓரளவுக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்மளாம் வந்து ஸ்கூல்ல வந்து நிறைய விஷயத்துக்கு கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சின்ன பசங்களாம் ரொம்ப வாளா இருந்தா அதுல வந்து ஒரு மிருகத்தோட ரொம்ப வந்து கம்பேர் பண்ணுவாங்க, ஒரு அனிமல் கூட. அது எந்த அனிமல்னு சொல்ல முடியுமா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. குரங்கு சேட்டை செய்யறான் பாயவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களே, கிண்டலுக்காக சொல்றது ஒரு பக்கம், மனுஷனோட மனசு வந்து குரங்கு மனசு அப்படின்னு கூட பிலாசபிக்கலா வேற சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு போனாலும் சரி, நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் சரி, யாரை போய் மீட் பண்ண முடியுதோ மீட் பண்ண முடியலையோ இவங்களை வந்து வேற வழி இல்லாம பார்த்தே தீரணும். அந்த அளவுக்கு இவங்களோட அட்டகாசம்லாம் தாங்க முடியாது. ரொம்ப ஜாலியான கிரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குரங்குகள் கிட்ட வந்து நம்ம நிறைய கத்துப்போம், கம்பேர் பண்ணிப்போம், அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான கிரீச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். என்னடா காலங்காத்தாலே குரங்குகள் பத்தி வந்து பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தா டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு வந்து மங்கி டே அப்படிங்கறதால நாங்களாம் மனுஷங்க தான், நாங்க பேசுற விஷயம் மங்கி டே. நாங்கள நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே. தப்பா எடுத்துட்டாங்களா மங்கி பத்தி இவ்வளவு பேசுறாங்களே, ஏதோ தொடர்பு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நம்ம கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மங்கீஸ் பத்தி, குரங்குகள் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறாரு. கரண்ட்ல வந்து என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த குரங்குகளுக்கு வந்து நம்மளால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் சொல்லிடலாம். பாதிப்புகள் மட்டும் இல்ல, குரங்கை பத்தி அப்படின்னா முக்கியமான விஷயம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கொஸ்டின் மார்க் கூட காத்துட்டு இருப்பாங்க. அந்த கொஸ்டின் மார்க்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கு நடுவில் இருக்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். அதுக்கு தொடர்ச்சியா தான் இப்போ ஒரு முத்திரை கத்துக்க போறோம், உடலும் உள்ளவும் பகுதியில். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது வஜ்ர முதிரை. வஜ்ர முதிரை என்பது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முதிரை. இந்த இரத்த ஓட்டம் என்பது குறைந்த இரத்த அழுத்தம், மிக இரத்த அழுத்தம் என்ற இரண்டு வகையில் நமக்கு நோய்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நம்ம வந்து இரத்த அழுத்த மாறுபாட்டுக்கு என்று ஒரு முதிரை சொல்லியிருக்கிறோம். அதில் இந்த குறைந்த இரத்த அழுத்தத்துக்கு மட்டும் சிறப்பாக ஒரு முதிரை இருக்கிறது. அந்த முதிரையின் பெயர் தான் வஜ்ர முதிரை. இந்த முதிரை செய்வதனுடைய மற்ற பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனம் இயல்பாக இருக்கும், அல்லது இந்த மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கும். பயம் பார்த்திங்கன்னா, இந்த இரத்த அழுத்த மாறுபாடு இருந்துச்சுன்னா நமக்கு பயம் வரும். பயம் வந்துச்சுன்னா மற்ற சோர்வு வந்துடும், ஒரு மாதிரி குழப்பங்கள் வரும். அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு படபடப்பு இருக்கும், மயக்கம் வரும், நாக்கு உலர்தல் இருக்கும். இதெல்லாமே சரியாகும். இது ஒரு அருமையான முதிரை, எளிமையான முதிரை. வஜ்ர முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் 3 விரல்களை, அதாவது நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இந்த 3 விரல்களையும் இப்படி மடித்து உங்களுடைய இந்த உள்ளங்கையினுடைய கோட்டுக்கு மேலாக இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். கோடு எங்கே இருக்குதோ அந்த முதல் கோட்டுக்கு மேலே அப்படி வச்சுக்கணும். ஆள்காட்டி விரல் நீட்டி வச்சுருக்கணும். பெருவிரல் நுனியை கொண்டு வந்து இந்த நடுவிரலினுடைய நுனியில் பக்கவாட்டில் தொடணும். 3 விரல்களும் இப்படி மடித்து பெருவிரலினுடைய நுனியில் நடுவிரலினுடைய பக்கவாட்டில் தொட்டு ஆள்காட்டி விரலை இப்படி நேராக நீட்டி வைப்பது என்பது இந்த முதிரை செய்வதற்கான ஒரு சூட்சுமமாகும். 2 கைகளிலும் இந்த முதிரை நீங்கள் செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் 3 விரல்களையும் இப்படி மடக்கி பெருவிரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய பக்கவாட்டில் இப்படி லேசாக தொட்டு ஆள்காட்டி விரலை நேராக நீட்டி வைக்க வேண்டும். இப்படி இந்த ஆள்காட்டி விரல் நீட்டாமல் இந்த மாதிரி வளைஞ்சிட்ருக்கு, இல்லை வலிக்குது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்தம் என்ற நோய் இருக்கிறது. பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இந்த முதிரையை தினந்தோறும் ஒரு 20 நிமிடம் காலையில் செய்யணும், 20 நிமிடம் இரவில் செய்ய வேண்டும். ஒரு 21 நாள் விடாமல் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான அந்த நோய் தீர்ந்துவிடும். இரத்த அழுத்தம் என்பது சீராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதிக இரத்த அழுத்தம் இருந்துச்சு, அல்லது திடீர்னு நமக்கு வந்து அந்த இரத்த அழுத்தம் மாறிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த பிபி முதிரை அப்படின்னு சொல்லுவோம், இரத்த அழுத்த சமான முதிரை. இந்த முதிரை செய்யணும். ஆனால் குறைந்த இரத்த அழுத்தம் மட்டுமே இருக்கிறது, எப்போவுமே அதிகமாக இருந்தால் கூட நமக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையாகட்டும், இரத்த அழுத்தமாகட்டும், இதெல்லாம் குறைந்தால்தான் பிரச்சனை. நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நமக்கு மருந்து இல்லை, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முதிரை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் உபயோகமான ஒன்று. இந்த விரல்களை மருத்துவர் என்பது உங்களுடைய சூத்திரங்களை உங்களுக்கே திரும்பவும் நினைவுபடுத்துவ ஒன்றே தவிர புதிதாக எதையும் கற்றுக்கொள்வது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
அந்த முத்திரையெல்லாம் வந்து எனக்கும் கொஞ்சம் வந்து ரீசெண்டாக தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஷோ மூலியமாக தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு இருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டே இருப்பாங்க, ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் எதுக்குன்னு தெரியாது, ஏன் ஒரு மாதிரி தியானம் பண்ணுற ஃபீலிங்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சது உண்டு. பட் அதோட பயன்கள்லாம் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து விடை கிடைச்சிருச்சு, கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுருக்கீங்க வித் அஜய் வருணன் அஜய் சௌமியா. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நலம் அன்புடன் பகுதியில சித்த வைத்தியர் அருண் பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஏற்படுற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரியான சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிற ப்ராப்ளத்துக்கு கூட ஒரு சொல்யூஷன் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து கரெக்டா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சித்த வைத்தியம் அப்படிங்கறத நம்ம நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத இல்லைன்னா ரொம்ப 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 கம்மியான மினிமலான சைடு எஃபெக்ட்ஸ் மட்டுமே இருக்கிற அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிருக்கோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து சித்த வைத்தியத்துக்கு வந்து எதை நாடி போறாங்க, எந்த பிரச்சனைக்காக சித்த வைத்தியத்தை நாடி போறாங்க அப்படின்னு ஒரு பேசிக் ரிசர்ச்காக வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வரவேற்பு இருக்குது இந்த வைத்தியத்துக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருக்குமே இப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அப்படி வந்துட்டே இருக்காங்க, எல்லா ஏஜ் குரூப்ஸ்லுமே. ஸோ சித்த வைத்தியத்தை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சா ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பா. இன்ஃபேக்ட் வந்து சித்த வைத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் வைத்தியம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், நம்மளுடைய மரபு சார்ந்த வைத்தியம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இல்லையா? இந்த பாயிண்ட் நீங்கள் அப்படியே சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமையோட வந்து அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் புற்றுநோய். புற்றுநோய்ங்கிற நோய் வந்து முன்னாடி வந்து ரொம்ப அரிதான ஒரு நோயாக இருந்தது. திரைப்படங்களில் தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருக்கு புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிதாக வந்து காட்டப்படும். இன்றைக்கு வந்து தெருவில் ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து தாயகமாக இருக்குமோ, இன்னும் வெகு சில நாட்களில் வந்து புற்றுநோய்க்கும் நம்ம இந்தியா தான் தாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புற்றுநோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான இந்த புற்றுநோயோட தாக்கம் இன்றைக்கி ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்வியல் ஏற்படக்கூடிய அதிகப்படியான மாற்றங்கள். புகைப்பிடித்தல்ங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. புகையிலைங்கிறதே வந்து புற்றுநோய்க்கு வந்து 90% வந்து புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் புகையிலை தான் இருக்குது. வேறு மீதி காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மது அருந்துதல், அதிகப்படியான உடல் எடை, நாட்பட்ட நோய் நிலைகளை நீண்ட நாட்களாக அவதிப்படுதல், டயபிட்டிஸ் மாதிரி நாட்பட்ட நோய்களை நீண்ட நாட்களாக அவதிப்படுதல், இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி, என்விரான்மெண்டல் இருக்கக்கூடிய பல விதமான பொல்யூஷன்கள், இது எல்லாம் தான் இந்த புற்றுநோய்க்கு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான காரணிகளாக இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சித்த மருத்துவம் இதற்கு எப்படி பார்க்குதுன்னா, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோய்களுக்கு எல்லாமே சித்த மருந்துகள் மூலமாக நம்ம வந்து அதை குணப்படுத்த முடியும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கண்ணை புற்றாக இருந்தாலும் சரி, இல்லை வாய் புற்றாக இருந்தாலும் சரி, இல்லை நுரையீரலில் வரக்கூடிய புற்றாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே சித்த மருந்துகள் மூலமாக, உயரிய சித்த மருந்துகள் மூலமாக நம்ம வந்து மாற்ற முடியும். அந்த ஆரம்ப புற்று அடுத்த ஸ்டேஜுக்கு வராமல் தடுப்பதற்குண்டான வழிமுறைகளையும் நம்ம சித்த மருத்துவத்தில் நோய் வராத ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சாப்பாட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள பொருட்களை சேர்த்துக்கிறது, மஞ்சள் சேர்த்துக்கிறது. மஞ்சள் வந்து நம்ம தான் வந்து உணவில் வந்து பயன்படுத்துகிறோம். பொதுவாக கோலான் கேன்சர்னு சொல்லக்கூடிய குடல் புற்றுநோய் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. குறிப்பாக தென் தமிழகம் இல்லை தென்னாடு, தென் இந்தியாவும் குறிப்பாக சொல்லலாம். இங்கே எல்லாத்துலேயுமே மஞ்சள் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற நாட்கள் இப்போ ஜப்பான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடல் புற்றுலாம் வந்து இந்த இந்தியாவில், தென்னிந்தியாவில் குறிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற மஞ்சள்லே அந்த புற்றுநோய்க்கு எதிரான தன்மை இருக்குது. இதே மாதிரியான நம்ம சாப்பாடில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுமே நம்ம பயன்படுத்துறது இல்லாமல் நாம் அரைச்ச மசாலாவாக இருந்தது. சமீப காலமாக நம்ம கடைகள் வாங்கக்கூடிய மசாலா தான் இருக்கும். அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா மசாலா பொருட்களையுமே இந்த புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்போ இஞ்சியாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், இது எல்லாமே நாமளே தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாலும் சரி, இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரியான நோய் வராது தடுக்கக்கூடிய முறைகள் மூலமாகவும் இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாகவே உடலை பெறக்கூடிய அந்த சூழ்நிலையும் சித்த மருத்துவத்தில் உள்ளது. நம்ம வாழ்வியலில் இந்த மாதிரியான சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டு, உணவுலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டோம்னா இந்த புற்றுநோயை வராமல் தடுக்க முடியும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோயை சித்த மருந்துகள் மூலமாக குணப்படுத்தவும் முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கம் போல் ஒரு நல்ல சித்த வைத்திய டிப்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவர்கிட்ட இருந்து அவர் வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக தீர்வு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு தியரிக்குள்ளே போகிறோம், ரொம்ப இன்டெலெக்சுவலாக மாற போகிறோம் அப்படிலாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. குரங்கு பற்றி தான் சொல்ல வராரு சார்ல்ஸ் டார்வின் அவர்கள். அவரோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற தியரியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு குரங்கு விஸ்கியோ இல்லை பிராந்தியோ, இந்த லிக்வர்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஸ்கியோ பிராந்தியோ குடிச்சிருச்சுன்னா ஒரு வாட்டியே அதுக்கு தெரிஞ்சிருமா அது தப்புன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி அதை தொடவே தொடாதான். ஆஹா, இது வந்து லைட்டாக நான் வந்து எதிர்க்கணும்
அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா ஏதோ ஒரு கோயில் பக்கத்துல வந்து குரூப்பா வந்து நிறைய குரங்குகள் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு போறவங்க வந்து அவங்க லிக்கர் பாட்டில்ஸ் எல்லாம் அங்க விட்டுறாங்க இல்லையா, அதுல இருக்க லிக்கர்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சு அந்த குரங்குகளுக்கு வந்து குடிப்பழக்கம் வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமோ தேடி போயிட்டு அந்த கடையில இருந்தெல்லாம் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யா சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கெட்டு போறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அனிமல்ஸையும் வந்து நம்ம ரொம்ப பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல மனிதர்கள் வந்து அதை போட்டதே தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரங்குகள் இப்படி பண்ணதுன்னா நம்பவே முடியல. ஒரு காலத்துல சார்ல்ஸ் டார்வின் இருந்த காலத்துல குரங்குகள் ரொம்ப நல்லதா இருந்தது போல இருக்கு. அப்போ இருந்த பெரிய குரங்குகள்லாம் இப்போ இருந்துச்சுன்னா சொல்லிருக்கலாம் இந்த காலத்து குரங்குகள்லாம் எவ்வளவு கெட்டு போச்சு, இந்த காலத்து பசங்க எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இன்ஃபேக்ட் வந்து என்ன இதுல வந்து பிரச்சனை, என்ன ஒரு கேப் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நேச்சரை வந்து மக்கள் வந்து ரொம்ப மதிச்சாங்க. அதாவது தெய்வமா வந்து பார்த்த காலகட்டத்துல இருந்து தான் நாம வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ இப்போ வந்து அந்த ஒரு பெரிய கேப் வந்ததுனாலதான் இந்த மாதிரியான தவறுகள், அந்த கேப்புக்கு ஒரு பிரிட்ஜ் தானே போடுறதுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ. பட் எனிவே நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பத்தி பேசுறதுனால கீழே வந்து இந்த பழக்கம் உயிருக்கு கேடானது, உடல் நலத்துக்கு கேடானது அதெல்லாம் கண்டிப்பா போட்டுருவாங்கல்ல. கண்டிப்பா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு புத்தகம் எழுது, அதை பத்தி பார்க்கலாம். வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங், பார்க்கலாம். நம்ம சமுத்திர சார் எழுதின வாடாமல்லி, ஞானி சார் எழுதின அறிந்தும் அறியாமலும், இப்படி இந்த தேடலில் போய் எல்லா புத்தகங்களையும் வாங்கி நான் படிச்சுக்கிட்டு இருந்தபோது எனக்கு அந்த தேடலில் கிடைச்ச புத்தகம்தான் 3ஆம் பாலின் முகம். இதை வந்து நம்ம பிரியா பாபு அவர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு அரவாணி எழுதின புத்தகம். அப்படின்னா பிரியா பாபு அரவாணியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், பிரியா பாபு அரவாணி. அவங்க எழுதின புத்தகத்தை வாங்கி படித்த பிறகு தான் அவங்களே அந்த வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்க, எவ்வளவு துன்பங்கள் பட்டாங்க, குடும்பத்தில் எப்படி விரட்டப்பட்டாங்க, அவங்க கூவ நதிக்கரையிலையும் பம்பாயிலையும் போய் அரவாணியோட அந்த வாழ்க்கையில் போய் எப்படி சேர்ந்தாங்க, அந்த எல்லாரும் அரவாணி அப்படின்னு நினச்சா நம்மளை ஒரு கேலி பொருளாக ஒரு 9 பொட்டை அலி இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிற அந்த வாழ்க்கை வரலாறு, இது வாழ்க்கை வரலாறா நாவலான்னு விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அந்த பிரியாபாபனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு, அந்த அரவாணியினுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு மட்டும் இல்லை, இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற அரவாணிகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக அது எப்போவுமே ஒரு புஸ்தகத்தை படித்தா ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். அது மாதிரி எனக்கு தாக்கத்தை உண்டாக்கின ஒரு புத்தகம் இந்த பிரியா பிரபு எழுதிய நம்முடைய 3ஆம் பாலின் முகம்ங்கிற இந்த புக்கு என்னை ரொம்ப பாதிச்சது. ஆண் இனம் பெண் இனம் அப்படிங்கிற மாதிரி அந்த இனம் வந்து ஒரு மாற்று இனம். அவங்களும் நம்ம மனிதர்களை சேர்ந்த மனித ஜாதியை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்கள நம்ம எப்படி நடத்துகிறோன்னா ரொம்ப கீழ்த்தரமாக குடும்பத்திலேருந்து விரட்டுறது, அவங்களுக்கு சொத்து இல்லைங்கிறது, பங்குன்னு சொல்கிறது, எங்கே போனாலும் அவங்கள ஒரு கேலிப்புள்ளாக்கிட்டுமே தவிர அவங்களுக்கு ஒரு மனித இதயம் இருக்குது, மனிதம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறைகள் இருக்குங்கிறதையே நம்ம எல்லாம் மறந்துட்டோங்கிறது எனக்கு அந்த புத்தகத்தை படிக்க ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்றைக்கி ஒரு அரவாணிகளை பற்றி அவங்கள பற்றி மரியாதையை நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் இந்த அம்மா எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு வந்தது. இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி படிங்க. படித்த பிறகு அந்த அரவாணி என்பவர்கள் அவர்களும் மனிதர்கள்ங்கிறத நீங்கள் ஒப்புக்குவீங்க. இந்த கேலி பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. ஆகவே அதை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே இந்த பல புத்தகங்களை படிக்கிற போது அந்த சமுதாயம் வந்து நாட்டில் மதிக்கப்படணும், மரியாதை கொடுக்கப்படணும், அவங்களுக்குன்னு இருக்கிற உரிமைகள் கொடுக்கப்படணுங்கிறத உங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கப்படணும், அவங்க எந்த இனம் அப்படிங்கிறத முடிவு செய்யப்படணும். இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. நிச்சயமாக அதையெல்லாம் செஞ்சால் அவங்களும் நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம நாட்டுக்கு தேவை உள்ள மனிதர்களாக அவங்களை ஆக்க முடியும். இன்றைக்கி அவங்க உடையில், நடையில், பேசுகிற பேச்சில், ஒப்பனையில் எல்லாம் யதார்த்தமான வாழ்க்கைக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள விழிப்புணர்வு உண்டாக்க வச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய பெண்களை போல அவங்களும் ஒரு சிறந்த பெண்ணாக வாழ்ந்து காட்டுவாங்க. அந்த பெண்களில் பல பேர்களுக்கு பல வித்தியாசமான செயல்கள் செய்யணும், நாங்களும் மனித இனத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் இருக்கவங்களாக இருக்காங்க. ஆகவே இப்போது அந்த அம்மா எழுதியிருக்காங்களே பிரியா பாபு, அந்த மாதிரி இந்த அரவாணிகளெல்லாம் துணிச்சலாக தங்களை மனிதநேயத்தோடு வாழ்ந்து வேலை செஞ்சு பிழைச்சி, நாங்கள் இந்த மாதிரிலாம் பிச்சை எடுக்க மாட்டோம், தவறான காரியங்களுக்கு போக மாட்டோம்,
நாங்கள் நல்லபடி வாழ்ந்து காட்டுவோங்கிற மாதிரி ஒவ்வொரு அரவாணியும் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெரியம்மா போன்ற அந்த அரவாணிகளுடைய தலைவிகள் அந்த அளவுக்கு அவங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அன்பை காமிச்சா, மரியாதை கொடுத்தா அவங்களும் மனித நேயத்தோடு நம்மோடு சேர்ந்து வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் உருவாக்கணும். அதுதான் நம்ம அரவாணிகளுக்கு செய்கிற மரியாதையாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். ஆகவே ஒருவே ஒரு குரலை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமலும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கேடு வரும், செய்யக்கூடாததை செஞ்சாலும் கேடு வரும். இதை மனசில் வச்சுக்கிட்டு அரவாணிகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நாம் உருவாக்கி தர வேண்டும் என்பதே பெரியபாவனுடைய இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நம்ம வந்து புத்தகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவோம் இல்லையா. இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஊமைகள் அப்படின்னு சொல்லலாம். புத்தகத்தை வந்து நிறைய விஷயத்தோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அது ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அழகான பயணம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பின்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜீனியஸஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நான் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு புக்லாம் எடுத்து இந்த கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அந்த உலகத்துக்குள்ளே போகிறேன், கேரக்டராக மாறுறேன், அந்த ஃபீலிங்லாம் இல்லை. ஒரே நாள் நான் 2 புக்கை அசால்ட்டாக படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க இந்த புக்கை படிச்சுருவாங்க ஒரு சாப்டர், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புக்கை படிப்பாங்க. அவங்களோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப ஃபியூஸ் பண்ணி அப்படி பின்னி பணஞ்சு சூப்பராக எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற நினைச்சாலும் பிரமிப்பா இருக்கு இல்லையா. கண்டிப்பா உண்மையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பேரலல் ரீடிங் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் பவரை வந்து கான்சென்ட்ரேஷன் பவர்லாம் ஸ்கூல்லே வந்துருச்சு நம்மளுக்கு. இன்னைக்கு சயின்ஸ்க்கு அப்புறம் நாளைக்கு மேக்ஸ்க்கு இன்னைக்கே நிறைய பேர் விழுந்து படிப்பாங்களே. யா சோ இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ண விஷயத்தை இனி விடாம கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க பாசிட்டிவான விதத்துல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம தான் கருத்து சொல்லுவோமா, நான் அதுக்கு மேல கருத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எல்லாம் அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு பிரேக் விட்டுறலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல அது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவன் நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ சாமி அவர்கள். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பேச போறாரு. நம்ம இறையன்பு ஐஏஎஸ் சார் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, என்ன டாபிக் பத்தி பேச போறாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்த வந்து சொல்லிட்டே இருந்தானா, நான் போது கண்ட்ரிஸே இல்லை, நான் போயிருக்கேன் அப்ராட்ல, நான் பார்க்காத இடமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து எத்தனை வாட்டி ஃபிளைட்ல போயிருக்கேன்னு கேட்டா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு போய் சொல்லிட்டு வேற ஏதாவது கொஞ்சம் பேரல் கொஸ்டின் அப்படியே கேட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் மாட்டிப்பாங்க. இது எப்படி இருக்கு, துபாய் எங்க இருக்கு, துபாய் மெயின் ரோடு, துபாய் பஸ் ஸ்டாண்ட், அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா இது. ஸோ போய் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் பண்ணுவாங்க. அது ஒருத்தருக்கும் வந்து காரணங்கள்லாம் வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கரெக்ட் தப்புன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு டிபேட்டபிளான டாபிக். பட் போய் சொல்லிட்டீங்களா, அதை மெயின்டைன் பண்ணுங்க, அது ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து சரிதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து போய் சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும்பா, ஏன்னா கரெக்டா மெயின்டைன் பண்றான், ஞாபகம் வச்சுக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, இது வந்து ஜெண்டர் பயாஸ்டா சொல்ல ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய போய் வந்து தப்பி தவறி சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட சூப்பரா அதை சமாளிச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கான். பட் ஆண்கள் வந்து செம்மையா சொதப்புவாங்களாம். அது மட்டும் இல்லாம போய் சொல்லிட்டோம்னா பெண்கள் வந்து ஆண்கள் சொல்ற போய் எல்லாம் ஈஸியா அப்படியே கேப்சர் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இது நிறைய பேரோட ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. பெண்கள் ரொம்ப ஷார்ப் மைண்டட் அப்படின்னு தெரியுது இல்லையா. கிட்ட வராதீங்க, குத்திர போறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சோ இத பத்தி தான் இறையன்பு சார் இன்னைக்கு பேச போறாரா. அத பத்தின்னு சொல்ல முடியாது. உண்மை சொல்றதுக்கும் போய் சொல்றதுக்கும் இல்ல வேறுபாடு எப்படிலாம் இருக்கும், ரியாக்ஷன்ஸ் போய் சொல்றதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு கத்து கொடுக்க போறாரு. பார்க்கலாம். உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வேறுபாடுன்னா, பொய் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும். ஏன்னா ஒரு இடத்துல சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டிய ஒரு கஷ்டம் ஏற்படும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொய்யை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி என்ன பொய் சொன்னோங்கிறது ஞாபகத்தில் இருந்தால் தான் அதே பொய்யை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் பொய்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம், ஆனால் உண்மைக்கு வந்து மெயின்டெனன்ஸு 0. இப்போ வந்து உண்மையை சொன்னால் எப்போவுமே அதே தானே. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சா சொல்ல போகிறீங்க, ஏன்னா எப்போவுமே அதே பேர் தான், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொய்யான பேரை சொல்லி பாஸ்போர்ட் வாங்கினோம்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல எந்த பேரை சொல்கிறதுங்கிற குழப்பம் கூட ஏற்படும். யார்கிட்ட உண்மையான பேரை சொல்லணும், யார்கிட்ட பொய்யான பேரை சொல்லணும்னு. அதனால் பொய்யை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா நாம் அப்போ என்ன சொன்னோம், இவர்கிட்ட இதை சொன்னோமா, அவர்கிட்ட அதை சொன்னோமா, ஏன்னா ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்போம். சமயத்தில் இவர்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் பொய்யன்னு கண்டுபிடிச்சிருவார். அதனால் அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கிறவங்க தான் பொய் சொல்ல முடியும். யாராவது ஞாபக சக்தி கம்மினா உண்மையை பேசுகிறது நல்லது. ரெண்டாவது, உண்மையை ஏன் மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லைன்னா, உண்மை வந்து எப்படின்னாக்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உண்மை வந்து நிர்வாணமாக இருக்கிறது. அப்படின்னா என்னென்னா உண்மை தன்மையோடு இருக்கிறது. நீங்கள் வந்து பொய்க்கு நிறைய அலங்காரம் பண்ணணும். அதை வந்து ஒரு பொய்யை சொல்லும்போது அதுக்கு நிறைய ரீசன் சொல்லணும். உதாரணத்துக்கு ஏன் இதை செய்யலை அப்படின்னா,
மறந்து போயிட்டேங்கிறது உண்மையாக இருக்கும். அந்த மறந்து போயிட்டேன்னு சொன்னால் அது நம்ம பிரச்சனைங்கிறதுக்காக அதுக்கு ஒரு 10-15 காரணங்கள் நாம் வந்து உருவாக்குவோம். அப்போ அதுக்கு ஒரு ஒப்பனை போடுறோம். லேயர் மேலே லேயராக ஒப்பனை போட்டு ஒரு மாஸ்க் பண்ணி அந்த பொய்யை உண்மையாக்குற முயற்சி பண்ணும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம். ஆனால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்மையும் அறியாமல் உண்மை தெரியத்தானே போகுது. எத்தனை நாளைக்கு அந்த உண்மையை வந்து நம்ம மறைக்க முடியும்? பொய்யால் எப்படி மறைக்க முடியும்? என்றைக்காவது ஒரு கட்டத்தில் அது தெரிஞ்சு தான் போகும். அதனால தான் வந்து 15 நாள் 20 நாள் 15 வருஷம் 20 வருஷம் ஏன் 100 வருஷம் கழித்து கூட சில உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படிங்கிற ஒரு டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பகுதி தான். ஆனால் மியூக்சி அப்படிங்கிற ஒரு டெலிஃபோனை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ் அடைஞ்சிட்டு அவருடைய லெபரட்டரியிலேருந்து ஒரு பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு. அவருக்கு பேட்டன்ட் கிடைக்கல. அந்த லெபரட்டரியை வாடகைக்கு எடுத்தவர் தான் கிரஹாம் பெல். அவர் விட்டு போன அந்த பரிசோதனையை தான் இவர் முழுமைப்படுத்தினார். இது வந்து பலகாலமாக நடந்த ஒரு சம்பவம். அதுக்காக தொடர்ந்து நடந்த போராட்டத்தின் விளைவாக 2003 மியூக்சிக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கன்னு US சயின்டிஃபிக் காங்கிரஸ் வந்து அதை வந்து அங்கீகரித்தது. அது மாதிரி இந்த உண்மையை வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வெளிவரும். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை குழந்தைகளுடைய மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். அது என்னென்னா, நீங்கள் யாருக்காகவும் படிக்கலை. இப்போ எல்லாருமே என்ன பிரச்சனைனா, படிக்கும்போதே இது யாருக்காகவோ படிக்கிறோம். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை யாருக்காகவோ வேலை செய்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது யாருக்காகவோ வேலை செய்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில், நிறுவனங்களில், அலுவலகங்களில், எல்லா இடங்கள்லையுமே எது உண்மைன்னு தெரியாமல் நம்ம வேறு யாருக்காகவோ வேலை செய்கிறோம், யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு பொய்யான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிய வேண்டிய ஒரே ஒரு உண்மை, அவங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சூப்பர்வைசர்ஸ் தேவைப்படுறதில்லை. அவங்க பணியை யாருமே கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அந்த பணியில் தாமதமே ஏற்படாது. உண்மையான பணி யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, யாருக்காகவும் செய்யப்படுவதும் இல்லை. அது தானாக நடந்தேறுகிறது. ஆக சின்ன வயசுலேருந்தே உண்மையாக இருக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்னென்னா, நாம் வந்து உண்மையை வந்து போற்ற ஆரம்பிக்கணும். இப்போ 2 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு மாணவன் வந்து உண்மையிலேயே ஒரு தவறு செய்திருக்கிறான்னா, அவன் செய்த தவறை சொன்னால் அவனை தண்டிக்காமல் விடுவது தான் நாம் உண்மையாக அவன் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவது. நம்ம வீட்டிலேயே யார் உடைச்சாங்கன்னு கேட்டால் எந்த குழந்தையும் நான் உடைச்சேன்னு சொல்லாது. ஏன் சொல்லாது? நம்ம தண்டிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால. அதனால் எல்லாமே அப்படி கமுக்கமாக இருக்கும். அப்புறம் நாமளும் கண்டுபிடிக்க முடியாது யார் உடைச்சாங்கன்னு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தைய பாராட்டிட்டோம்னா அந்த குழந்தை அதுக்கப்புறமேலே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்? உண்மையை சொல்கிறதுல உள்ள மிகப்பெரிய ஒரு நன்மையே அது உண்மையாக இருக்கவும் ஆரம்பிக்கும். இப்போ அடுத்த நிமிடம் வந்து அது ஒரு கண்ணாடி குவளை எடுக்கும்போது இதை உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வோடு கையாள ஆரம்பிக்கும். ஆகவே உண்மையை மதிப்பதும் உண்மையை அங்கீகரிப்பதும் உண்மையாக ஒருவர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அகலமாக திறந்து வைக்கின்றன. எனவே உண்மைதான் எப்போதும் வெளிப்படுவது, எத்தனை காலம் தாண்டியும் வெளிப்படுவது. உண்மைக்கு பராமரிப்பு செலவுகள் இல்லை, அது எப்போதும் அதாகவே இருக்கிறது என்பதை உணர வைப்பதுதான் வாழ்க்கையின் முதல் அடியை புரிய வைப்பது. நன்றி, வணக்கம். இரேன் சார் நிறைய விஷயம் சொன்னது அது கரெக்ட் தான். பட் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பொய் சொல்லாமல் ஹரிச்சந்திரன் மாதிரி நம்மளால வாழ முடியுமா? சான்ஸே இல்லைங்க. யாருமே பொய் சொல்லாமல் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ பொய் சொல்லிட்டே இருங்க. அப்பதான் நிறைய காதல்லாம் வாழும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிலாம் வந்து நீங்க உடனே ஸ்டீரியோ டைப் பண்ணிடாதீங்க. திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு, பொய் வந்து சில இடத்துல தேவையான இடத்துல சொல்றதும் வந்து சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த அதிகாரத்தை நான் சரியா படிக்காததுனால படிச்சுட்டு அதை பத்தி கருத்து சொல்றேன். பட் இனிமே நானே பொய்லாம் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அது முதல் பொய்யா மாறிடுது இல்லையா? ஆமா, உடனே ஆடியன்ஸ் கோச்சுப்பாங்க. அதனால நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக்
பிரேக் விட்டுறலாம். பிரேக் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே அப்புறம் உண்மை சொல்லலாம் நிறைய. இன்னைக்கு டே பத்தி உண்மையா பேசுறதுக்காக வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ தாஜேவர் நான் அஜய் சௌமியா முன்னாடியே வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தோம் இல்லையா. எனக்கு வந்து மங்கி டே அப்படிங்கிறதால குரங்குகள் சம்பந்தமா நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்ஃபேக்ட் வந்து புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா. எக்ஸாக்ட்லி. அதுவும் இந்த டே வந்து உங்க கூட பண்றதுல எனக்கு ஒரு தனி ஆனந்தம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து சர்காஸ்டிக்கா பேசுறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால உங்களை நான் பேச விடாம நம்ம கெஸ்ட்டை வந்து கெஸ்ட் கிட்ட போறீங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஸ்கேன் ஃபவுண்டேஷன்ல இருந்து கோட்டீஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்கன் கிரானிக்கலோட வைல்ட் லைஃப் கரஸ்பாண்டன்ட். நைஸ். Thank you so much for coming. வணக்கம் சார். சார், நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா குரங்குகள்ல எத்தனை வகை இருக்கு அண்ட் ஜென்ரலா குரங்குகள் அப்படின்னா வந்து எத்தனை வகையை நம்ம பிரிக்கலாம்? நம்ம ஊர்ல ப்ராமினென்ட்டா இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ்னா நீங்க அதை சொல்லுங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வகை ஸ்பீஷீஸ், அதாவது வகைகள் ஆஃப் குரங்குகள் இருக்குது நம்ம இந்தியாவில். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட்ஸ், இந்த இமாலயாஸில் ஆரம்பித்து இந்த சைடு கன்னியாகுமரி வரலும் இருக்குது மங்கியோட மூவ்மெண்ட். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடாமினன்ட் ஸ்பீஷீஸ்னு பார்த்தா ரீசஸ் மங்கி சொல்லுவாங்க. அது வந்து செங்குரங்கு, கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சவுத் இந்தியாவில் ப்ரெடாமினன்ட் ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா இந்த பொன்னே மக்காவ், அது நம்ம சாதாரணமாக இந்த பெசன் நகர்லையோ இல்லை வேளச்சேரியிலோ எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இது ரெண்டு வந்து ப்ரெடாமினன்ட் ஸ்பீஷீஸ். அது இல்லாமல் ஃபாரஸ்ட் ஏரியாஸு அப்புறம் பிரிஸ்டீனா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கிற ஏரியாஸில் பார்த்திங்கன்னா மற்ற வகைகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 வகைகள் இருக்குது இந்தியாவில். வேர்ல்டு ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு 250 ஸ்பீஷீஸ்க்கு மேலே இருக்குது. இன்னும் IUCN சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லிட்டு. அவங்களோட ஸ்டடீஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னும் மங்கிக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்டடீஸ் பண்ணணும், இன்னும் நிறைய வகைகள் இருக்குது, ஸ்பீஷீஸ்குள்ளார சப்ஸ்பீஷீஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம், மங்கீஸ் உண்டான ரிசர்ச் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் வரையிலும் வந்து இப்போது போன வருஷம் கூட ஒரு 40 வகைகள் டிஸ்கவர் பண்ணாங்க. அதுக்கு முன் வருஷம் வந்துட்டு ஒரு 20-26 அந்த மாதிரி. ஸோ எவ்ரி இயர் வந்து மங்கியை பொறுத்தவரைக்கும் அது வந்து ரிவீல் ஆகிட்டே தான் இருக்குது. இதுதான் மேக்ஸிமம், இதுக்கு மேலே இல்லை அப்படின்றது இல்லை. ஸ்டடி பண்ண எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்குது. குரங்கு மனசுன்னு சொல்லுவாங்க, குரங்கு ஸ்டேட்டஸாலாம் இருக்குது, இது நிலையே இல்லாமல் ஒரு வருஷமாக ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பொதுவாக வந்து குரங்குகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கோயில்கள் எல்லாம் கூட வந்து பார்க்க முடியுது. இந்த குரங்குகளுடைய உணவு பழக்கம் வந்து எப்படிப்பட்டது? ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நிறைய ஆல்டர்னேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரங்குகள் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எது கொடுத்தாலும் வந்து குரங்குகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ ப்ரிடாமினண்டா வந்து அதோட உணவு பழக்கம் வந்து எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறிட்டு வருது? சீல் ஓப்பன் பண்ணி கோலாலாம் குடிக்குது. இல்லை, அதுக்கு வந்து பூர்வீகமாக சீல் ஓப்பன் பண்ணி கொக்கோ கோலா குடிக்கிறது அந்த பழக்கம் கிடையாது. அது நம்ம மனிதர்களால் இடையூறுகளால் அது மாறி இருக்குது. பேசிக்காக அவங்களோட உணவு வகைகள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வெஜிடேரியன், ஸோ தாவரங்கள் சார்ந்தது. அதுக்கப்புறம் இந்த இலைத்தழைகள் அதெல்லாம் கூட சாப்பிடுவாங்க. அது ஒரு சில நேரத்தில் இப்போது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி காலகட்டத்தில் வந்துட்டு க்ரீன்ஸ் கூட சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போது ஃப்ளவரிங் இதுனா அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்துட்டு மங்கீஸ் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிடும். பேசிக்கலாக அவங்களோட ஃபுட் செயினில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ப்ளே ப்ரெடாமினன்ட் ரோல். காரணம் என்னென்னா அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த மல்டிவிட்டமின்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, கிரெயின்ஸு, ஸோ மனிதர்கள் என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு கிட்டத்தட்ட அது சிமிலாரிட்டிஸ் சொல்ல முடியாதா? அது ஹெர்பிவோரஸ் தான். ஸோ வெஜிடேரியன் தான் அப்படின்னு வந்து நம்ம ஆன்சரை வந்து லாக் பண்ணிக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த கேப்டிவிட்டியில் இருக்கிறதுக்கும் சும்மா ஃப்ரீயாக அப்படி வைல்டில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குரங்கு அவங்களோட எல்லா பழக்கமும் மாறிடும் அப்படின்னு சொல்லலாம், கேரக்டரே மாறிடும். ஸோ நம்ம ஊரில் வந்து கேப்டிவிட்டியில் வந்து எத்தனை சதவீதம் குரங்குகள் இருக்குது, வைல்டில் சும்மா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை % சொல்லுவீங்க? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் கேப்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% கூட இருக்காது. காரணம் என்ன, குரங்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டியில். இப்போ அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது, அந்த சைடு அசாமில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, கிபான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீலகிரி லங்கூர் இருக்குது, அப்புறம் வால்பாறை அந்த சைடில் லயன்டெயில் மக்காவ், அதெல்லாம் அந்தந்த ஏரியாவுக்கு எண்டமிக். அந்த இடத்த தவிர்த்து பாக்கி இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வகைகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பட் ஜூவில் பார்த்திங்கன்னா இதனுடைய சாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. இப்போது நமக்கு வண்டலூர் ஜூவில் இடத்துல லயன்டெயில் மக்காவ் வச்சுருக்குறாங்க, சிங்கவால் குரங்கு. அதுக்கப்புறம் நீலகிரி லங்கூர் கொஞ்சம் சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க, கருமந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேப்டிவில் வச்சுருக்காங்க, கேப்டிவ் ப்ரீடிங். நம்ம அதை அங்கே போய் தான் பார்க்க முடியும், மற்ற குரங்குகள் மாதிரி பார்க்க முடியாது, ஈஸியாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து 2% கூட இருக்காது அந்த பாப்புலேஷன். அதோட கம்மியாக தான் இருக்கும் கேப்டிவில் இருக்கிறது. கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மங்கியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பெரிய
கேரக்டரிஸ்டிக்ஸில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதாவது எனி அனிமல் வைல்டில் இருக்கிறதுக்கும் கேப்டிவில் இருக்கிறதுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது என்னென்னா அதனுடைய அக்ரெஷன், அதனுடைய பிஹேவியரல் சேஞ்ச், அந்த மாதிரி ஒரு காமனான சேஞ்சஸ் தான் மங்கிக்கும் இருக்கும். மங்கி பேசிக்கலாக கொஞ்சம் நிறைய அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அனிமல் தான். ஓகே. அதனால் வந்து மங்கியை வந்து கேப்டிவில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற பார்த்தா வந்து குரங்குகள் பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. வருஷம் வந்து புது ஃபேக்ட்ஸாக நீங்களே வந்து நிறைய பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் குரங்குகளை பற்றி அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? அது குரங்குகள் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இவர் அல்ஃபோன்ஸ் ராய் சொல்லிட்டு ஒரு சீனியர் வைல்ட் லைஃப் சினிமாட்டோகிராஃபர் இருக்குது. அவர் வந்துட்டு டைகர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க, நிறைய அனிமல்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடின்னா வீடியோகிராஃபில். ஓகே. அவர் வந்து ரொம்ப ரசித்து எப்பயுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணுறது என்னென்னு பார்த்தா குரங்குகளை பற்றி தான். ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னா ஒரு 30-40 ட்ரூப் இருக்கிற ஒரு குரூப்பில் போய் உட்காந்தோன்னாலுமே அவங்க அந்த பண்ணுற லூட்டி, குதிக்கிறது, தாவுறது, இந்த கிண்டல் கீழ்வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குரங்கு கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக. ஆமாம், விளையாடிக்கிறது, வெறுப்பேற்றுறது, ஒழுங்காட்டுறது. மனிதர்கள் என்னெல்லாம் வந்து வாய்ஜாலங்கள் பண்ணுமோ அது கிட்டத்தட்ட நிறைய பண்ணுங்க அதே மாதிரி. ஸோ நமக்கே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு ஃபீலிங் அது குரங்குகளோடு இருக்கிறதுன்றது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இதே மாதிரி. அதேமாதிரி இவர் குமரகுருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டைகர் டிஎன்ஏ பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவர் சொல்லும்போது ராஜாஜியில் ஒரு இன்சிடென்ட் என்கிட்ட சொல்லியிருந்தார், ஷேர் பண்ணியிருந்தார். என்னென்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருது ஒரு குரங்கு. ஸோ ஆக்சிடெண்ட்டில் இறங்கிட்டு உடனே அந்த பக்கத்தில் இருக்க குரங்குகள்லாம் வந்து பார்த்துட்டு மாரில் அடிச்சுக்கிட்டு அழுவுது. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை, வேறு வண்டி எங்கேயுமே அந்த வழியாக போகல. ஒரு சாவு வீட்டில் மனிதர்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் வந்து ராஜாஜி நேஷனல் பார்க்கில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு சென்டிமெண்டலான அனிமலும் கூட அது. ஸோ அதனால் குரங்குகளை நீங்கள் வந்துட்டு ரொம்ப நெருக்கத்தில் போய் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கும். ஓகே. நம்ம கிட்ட இருந்து நம்ம மறந்துட்டு இருக்க நிறைய மனித தன்மைகள் கூட குரங்கு கிட்ட இருக்கு, நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வரீங்க. இருக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து நெருக்கமாக போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொன்னார். பட் அதில் வந்து ஒரு சப் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, திருப்பி அவங்கள வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம குரங்குகள் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட கேட்டோம் இல்லையா சார்? இப்போ வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னா, ரொம்ப சின்ன சைஸ்ல வந்து ஒரு குரங்கு இருக்கான். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு குரங்கு. அந்த விரல் எல்லாம் கூட வச்சுக்கலாம் சொல்றாங்க. அதே மாதிரி பாக்கெட் குரங்கு அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஆனா அது அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம். சோ அதை பத்தி சொல்லுங்க. நீங்க பேசுற அந்த பர்டிகுலர் மங்கி வந்து வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பிரைமேட்னுவாங்க. அது வந்து எப்படின்னா மர்மோசெட் அப்படின்னுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது அடர்ந்த மழைக்காடுகள் அந்த பகுதியை சார்ந்திருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இந்த அமேசான் ரிவரை ஒட்டின அந்த பகுதிகளெல்லாம் வந்துட்டு இந்த மர்மோசெட் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அது அந்த ஏரியாவுக்கு எண்டமிக், அந்த ஏரியாவில் தான் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அதை இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்க ரொம்ப பொம்மை மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து போச் பண்ணி இல்லீகலாக கலெக்ட் பண்ணி அதை வந்து பெட்டாக வந்து இன்றைக்கி விற்கிறாங்க, ஸ்மகிள் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அந்த மர்மோசெட் ஜாஸ்தி. இன்னொன்று அது ரொம்ப ஹார்ம்லெஸ், ஒரு மாதிரி ஒரு கடிக்கவோ இது மொத்தமாகவே இந்த சைஸ் தான் இருக்கும். நீங்கள் இப்படி கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு டால் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேக்கெட்டில் கூட வச்சிங்கன்னா அதை எட்டி பார்க்குறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பரிதாபக்குரிய ஒரு நிலை. அதுவும் நான் பார்த்த அந்த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பேரலிசிஸ், அதால் வந்து பெருசாக ஓட முடியாது, கொள்ள முடியாது. அப்புறம் இன்னொரு WWF ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து அதை வாலண்டரியாக டிசேபிள் ஆக்கி விற்கிறாங்க தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி அதுக்கு அடுத்து அதே மங்கி வகையில் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற வகைன்னு பார்த்தா நம்ம ஊரை சேர்ந்த தேவாங்கு ஸ்லெண்டர் லாரிஸ், அதுவும் வந்து குரங்கு வகையில் தான் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாது, அதால் பெருசாக அடாப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிச்சாக இருக்கிற காடுகள் அதில் தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் அதால் வாழ முடியாது. அந்த இடத்துல நீங்கள் போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதால் பெரிய மாற்றுதல் பண்ண முடியாமல், இடம் மாற முடியாமல் அழிகிற வகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த தேவாங்கு வந்து மிக மிக அழியும் நிலையில் இருக்குது. ஓகே. நீங்கள் சொல்கிறது பார்த்தா வந்து சென்னையிலாம் ஏற்கனவே அதெல்லாம் இருந்திருக்கு, இப்போ நிறைய இடத்துல அதெல்லாம் இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட உண்மையாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சென்னையில் வந்துட்டு ஏன்னா சென்னையில் வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் இருந்திருக்கு. அதாவது வண்டலூர் தாண்டி லெப்பர்டெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டைகர் மூவ்மெண்ட்டும் வந்துட்டு வண்டலூர் அந்த சைடு தாம்பரத்தில் தான் இருந்ததாக சொல்லிட்டு ஒரு சில புக்ஸ்லலாம் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது.
பட் இன்றைக்கி ஜெனட்டிக்கலாக நம்மக்கிட்ட அதுக்கு சாம்பிள் கிடையாது. பட் லெப்பர்டுக்கு தேர் ஆர் கேசஸ். ஓகே ஸோ குரங்குகளை பற்றி பேசிட்டா நம்ம பனானா இல்லை அதை செய்யக்கூடிய நாட்டினஸ் இல்லை குரங்குகளோட சேட்டைகள் அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிட்டு முடிச்சிட முடியாது. ஒரு தியரிக்கு நம்ம வந்தே ஆகணும் இல்லையா? நம்ம டார்வின் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ குரங்குகள் தான் வந்து முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தியரி இருக்குது. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு டிபேட்டபிளான டாபிக். சில பேர் ஏற்றுப்பாங்க, நிறைய பேர் ஏற்றுக்காமல் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படி அது ஒரு ட்ரூவாக இருந்துச்சுன்னா எந்த வகையான குரங்குகள்லேருந்து மனிதர்கள் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பெரும்பாலான சயின்டிஸ்ட் இல்லை அனிமல்ஸை பற்றி படிக்கிற பயாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட் 95% வந்து எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் வந்து ஹியூமன்ஸ் வந்துட்டு மங்கியிலேருந்து வந்தாங்க, குரங்குகள்லேருந்து வந்தாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு, மார்ஃபாலஜி, அது வந்து இந்த எலும்புக்கூடு, ஸ்கல்னுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் அந்த பிளட் ஃப்ளோ, அப்புறம் நமக்கு என்னென்னலாம் சிஸ்டம் இருக்கோ அது எல்லாமே அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கலி பார்த்திங்கனாலும் வந்து ரிசம்பிளன்ஸ் வந்துட்டு மோர் தென் 90% இருக்குது. ரொம்ப மினிமல் இது தான் நமக்கும் அவங்களுக்கும் அந்த குரோமோசோமல் டிஃப்ரென்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஜெனட்டிக்கலியும் சரி, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அப்புறம் அந்த கேரக்டர்ஸ், அதுக்கு உண்டான கேரக்டர்ஸ் நம்மள மாதிரியே கூடி வாழறது, அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஸோ அதுக்கு உண்டான அந்த இது இருக்குது. நம்ம ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த தேரியை வந்து நம்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, அதில் வந்து நீங்கள் அந்த கொரிலான்னு சொல்லுவீங்களா, இல்லை சிம்பான்சி, இல்லை உராங்குட்டான், அந்த மாதிரி நீங்கள் எதை வந்து அது அந்தந்த ஏரியாவுக்கு மாற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம கொரிலானா இப்போ கொரிலா, இப்போ சிம்பான்சின்னு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபாரினில் அமெரிக்காவில், சவுத் அமெரிக்காவில் ஒரு சில இடத்துல படிச்சிருக்கோம். அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, இப்போ தான் எனக்கு அப்படியே வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, நம்ம எந்த குரங்கினத்துலேருந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வந்து குரங்குன்னு ஒத்துக்கிட்டீங்க, அதே வந்து சந்தோஷம் தான். இன்ஃபேக்ட் வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி வந்து சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா குரங்குகளிலும் மனுஷங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒத்து போகுது அப்படின்னு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மனுஷனோட மனசு வந்து குரங்கு மனசு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த குரங்குகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னும் மனுஷனுக்குள்ளே மிச்சம் இருக்கா? அப்படி இருக்குன்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, குரங்கு அந்த கேள்வியில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மெலிசான ஒரு கருத்து வேறுபாடு என்னென்னு பார்த்தா, குரங்கு வந்து என்ன கேட்டால் இன்னும் அது ஒன்றும் பெருசாக மாறலை. நம்ம தான் நிறைய அதாவது படித்த குரங்கு படிக்காத குரங்குன்னு கூட நம்ம பார்க்கலாம். அதாவது படிக்காத குரங்கு வந்து இன்னமும் வந்து அதுக்கு தேவை வந்து 3 வேளை சாப்பாடு, குடிக்க தண்ணி, இனப்பெருக்கம், இது 3 தான். அதை தாண்டி அது வேறு எதுவும் யோசிக்கிறதும் இல்லை, அதுக்கு தெரியுமா தெரியாதான்றது அது அப்பாற்பட்ட விஷயம், தேவையும் இல்லை. பட் நம்ம வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எவல்யூஷனில் வந்துட்டு எதையோ எதிர்பார்த்து மெட்டீரியலிஸ்டிக்காக போயிட்டுருக்கிறதுனால இப்போ குரங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து முடிச்சிருப்போம் தான் எனக்கு ஒரு தோணுது. ஸோ அதை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த பழைய பூர்வீக இதிலே இருக்கிறாங்க. மேபி என்ன குரங்குக்கிட்ட இருக்கிற விஷயம் நம்மக்கிட்ட இல்லாத விஷயம்னு பார்த்திங்கன்னா மேபி இந்த கூடி வாழறது. ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாமே இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் ஆகி போச்சு. ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த குரூப்பாக தான் இருக்குது. இட்ஸ் அ சோஷியல் அனிமல், கம்யூனலாக ரொம்ப இன்டாக்டாக இருக்கும். ஒரு டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த சீசனில் இங்கே இருக்கும், அதுக்கு இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் போவோம் அப்படின்ற மாதிரி. பெரிய மைக்ரேட்டரி அனிமல் கிடையாது, பட் அதுக்குள்ளே இருக்கிற இடத்துல அப்படி மாறி மாறி வந்துடும். ஐ திங்க் வந்து சார் பார்த்தீங்கன்னா டெக்கன் கிரானிக்கலில் வந்து வைல்ட் லைஃப் கரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் 2 சாரருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாமல் ரொம்ப பயஸ்டாகவும் இல்லாமல் வந்து நடுநிலைமையில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து ஒரு ஒர்க்னே சொல்லிட முடியாது, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைஃப் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சின்ன ரிசர்ச் வந்து படித்தேன், இந்த மங்கி சம்மந்தமான ஒரு ரிசர்ச். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்புச்சினோ மங்கீஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மங்கீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சில எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி கொண்ட மங்கி. ஓகேவா? அந்த மங்கீஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. பொதுவா நம்ம ஒரு பொருளை வந்து அதோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு அதோட பிரைஸ் வச்சு தான் அதோட குவாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணும். காஸ்ட்லியா இருந்தா செம்ம ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஆனா அந்த மங்கீஸ் பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சோ அதோட ஸ்டாண்டர்டை வச்சோ வந்து அதோட குவாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணாதான். நம்ம தான் அப்படி போய் ஏமாந்து எல்லாருமே வாங்குறாங்கன்னா உடனே வாங்கிடுவோம், அவங்களும் அப்படி இருக்கணுமா என்ன? பட் எனிவே மங்கீஸ் கிட்ட வந்து கத்துக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றது நீங்க வந்து புரியுது. அண்ட் நம்ம இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயம் மங்கீஸ் பத்தி நிறைய இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். காலை வேளையில் எல்லாருமே சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது வருணன் சௌமியா கூட புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை இந்த நிகழ்ச்சி மங்கி டே. மங்கி டேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேன் ஃபவுண்டேஷன்ல இருந்து கோட்டீஸ்வரன் சார் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரேக் நம்ம போகும்போது சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்குல்ல சௌமியா? சீரியஸா நம்ம பேசுற விஷயம் வந்து நம்மள மாத்துது இல்லையா? அதனால நீங்க கொஞ்சம் வாழலாம் சுருட்டி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய क्वेश्चंस இருக்கு, நிறைய சீரியஸான டாபிக்லாம் வந்து போக போறோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம இந்தியாவில் குரங்குகளை வந்து எப்படி பார்க்குறாங்க, இல்லை வந்து அதை எப்படி பராமரிக்கிறாங்க, அதோட பாதுகாப்புக்கு வந்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயத்துலலாம் வந்து அதுக்கு நிறையா டேஞ்சர்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்.
இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளுக்கு வந்துட்டு இன்னும் அந்த சென்சிட்டைசேஷன் இன்னும் வரலை. அது நம்ம ப்ராஜெக்ட் டைகருக்கு வந்து வருஷத்துக்கு 600 கோடி செலவு பண்ணுறோம். இப்போ ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் வந்து இப்போது நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமலாக அதை டிக்ளேர் பண்ணி எலிஃபெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பஸ்டர்ட் சொல்லிட்டு ஒரு பேர்ட் இருக்குது, கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். அது மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. பட் குரங்குகளுக்கு இன்னும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி எதுவும் இல்லை. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிப்பானுக்கு வந்துட்டு அசாமில் வந்து ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. அது குரங்குகளுக்குன்னே முழுக்க வச்சது. அந்த மாதிரி ஒரு சில இடம் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த சைடு லைன் டெயில் மக்காவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்குக்கு வந்து வண்டலூர் ஜூவில் வந்து ப்ரீடிங் சென்டர் இருக்குது. ஸோ சிங்கவால் குரங்குக்கு பார்த்திங்கன்னா அந்த அனிமல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நடத்துவாங்க ஒரு ஜூலேருந்து இன்னொரு ஜூ. வேர்ல்டு லெவல்லையும் சரி நம்ம நேஷ்னல் லெவல்லையும் சரி சிங்கவால் குரங்குக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்டு ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஒரு 2 ஜதை சிங்கவால் குரங்கு கொடுத்து ஒயிட் டைகரோ இல்லை அதோட பெரிய அனிமல் அந்த மாதிரி ஒரு அதாவது சிங்கவால் வந்து ஷெட்யூல் 1 கூட பெங்களூர்ல இருந்து இது மாதிரி ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ மைசூர் ஜூலி அதுலேயே வந்துட்டு எங்ககிட்ட சிங்கவால் குரங்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன ப்ரெடாமினன்ட் ஸ்பீஷீஸ் இருக்கோ அனிமல் இருக்கும் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வண்டலூர் ஜூவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஊட்டி சைடில் அந்த முதுமலை அது அந்த தொடர்ச்சியான மலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நீலகிரி லங்கூர் இருக்குது, கருமந்தி. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ ப்ரொடெக்ஷன் நிறைய கொடுக்கணும், மரங்கள் வந்து வெட்டுறதை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் வந்து கேம்பெயின்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. பட் இன்னும் வந்து நிறைய ரிசர்ச் இன்னும் நிறைய இன்டீட்டெயிலாக போய் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா குரங்குகள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசர்ச் நம்ம வந்து மனுஷங்களுக்கே இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம் டெய்லி அப்படின்னே சொல்லலாம். நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிற நிறைய பாதிப்புகளுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. அதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குரங்குகளும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை அப்பப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுவும் வந்து கரெக்ட் தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் டெஸ்டிங், காஸ்மெட்டிக் டெஸ்டிங், லேப் டெஸ்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரங்குகளை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான லாஸ் வந்தது அப்புறமும் இன்னைக்கு கூட வந்து நிறைய வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எந்த இனம் குரங்குகள்ல எந்த இனம் வந்து ரொம்ப அதிகமா இதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்ல முடியுமா? அது வந்து முன்னாடி வந்து நிறைய அயல்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் அந்த அனிமல்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது, கம்மி தான். ஸோ இப்போ ஃபாரினில் வந்துட்டு மங்கீஸ் வேர் எக்ஸ்ப்ளாய்டட். மங்கீஸ் வந்து என்ன ரீசன் பார்த்தா மைஸ்க்கு அடுத்தபடியாக வந்து அதை விட இன்னும் பெட்டராக உங்களுக்கு டெஸ்ட் ரியாக்ஷன்ஸ்க்கோ இல்லை ட்ரக்ஸுக்கு வந்து ரெஸ்பாண்ட் கொடுக்குறது வந்து மங்கீஸ். ஏன்னா பிகாஸ் ஹியூமன்ஸ்க்கும் அதுக்கும் இருக்குள்ள அந்த சிமிலாரிட்டிஸ். பட் இப்போ இன்றைக்கி வந்துட்டு நிறைய கம்மியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேன் ஃபவுண்டேஷன்லேயே கூட சமீபத்தில் வந்துட்டு ஒரு சில லேப்லலாம் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. அதாவது ஃப்ராகெல்லாம் வந்துட்டு இப்போ முன்ன மாதிரி தவளையே வந்துட்டு இப்போ ரியலாக பண்ணக்கூடாது அது மாதிரி. அப்போ அந்தளவுக்கு இப்போ தவளையிலேருந்து பேசிக்காக ஆரம்பித்து எலியே பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி குரங்குகள்லாம் வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் குறையும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த குரங்குகள் நலம் சம்பந்தமான விழிப்புணர்வு இன்னைக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்காக எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க? அப்படியே இது கூட இன்னொரு சப் கொஸ்டின் வந்து அவங்க பயோடைவர்சிட்டியில் அந்த இக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற அந்த உணவு சங்கிலியில் இருக்கட்டும், இல்லை அந்த எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து நல்லா வந்து செம்மையாக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் குரங்குகளோட பங்கு என்ன அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ எங்கள் ஸ்கேன் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு சமீப காலமாக வந்துட்டு இந்த குரங்குகளை வந்துட்டு பிடிச்சி வித்தை காட்டுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து எதனா வந்ததுன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, வி வில் டேக் ஆக்ஷன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமல் இன்டர்வென்ஷன் இருக்குது. வேறு ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ், அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி எதனா கம்ப்ளைண்ட் வந்து இது வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2009-8 300 400 குரங்குகள் வருஷத்துக்கு வந்துட்டு, அதுவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தென் சென்னையை சேர்ந்தது, அதெல்லாம் வந்து பிடிச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல இடம் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. மங்கி மெனஸ் அப்படின்ற மாதிரி அது சொல்லுவாங்க. மங்கி மெனஸ்னால் யார் ஃபஸ்ட்டு வந்தது, அப்போ திருப்பி அந்த கேள்வி வரும், குரங்கு ஃபஸ்ட்லேருந்து இருக்குதா, பெசன்ட் நகரில் நீங்கள் புதுசாக ஃப்ளாட் வாங்கினீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கா, அந்த கேள்விக்கு நம்ம போகல. பட் இவங்களை பொறுத்தவரையில் வந்து குரங்குகள் வந்து எங்களை தொல்லை பண்ணுது. ஸோ அதனால் உடனே அது என்ன பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி எடுத்து போய் விட்றாங்க. குரங்குகளால் வாயை திறந்து சொல்ல முடியல, அவங்க எங்களை சொல்ல பண்ணுறாங்கன்ட்டுன்னு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்தவரையிலும் நம்ம வந்து கோ அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை. அது வந்து டைகர் கிடையாது, அது இருந்தால் நான் இருக்க முடியாது, நான் இருந்தால் அது இருக்க முடியாது. இல்லை வந்து வேல் ஷார்க் கிடையாது, கடலில் வந்துட்டு போய் பார்க்குறது. இது வந்து ஒரு மாதிரி கம்பேனியனுக்கு வாழலாம். மங்கீஸை வந்து நம்ம இப்போ சோழிங்கநல்லூர்லலாம் பார்க்குறோம், சோழிங்கரில் அது புளிசாதம் சாப்பிடுது, பாப்கார்ன் சாப்பிடுது. அதாவது அது குரங்கோட தப்பு கிடையாது, நம்ம வந்து அதை பழக்கம் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ப்ரீட் பண்ணுது, நல்லாவே அங்கே வாழுது. ஸோ அந்த மாதிரி தவறுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அவேர்னஸ் பற்றி கேட்குறீங்க, என்ன சொல்லணும்னா இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்றாங்க.
ஸோ அவேர்னஸை விட கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய குரங்குகள் வந்துட்டு இருக்கலாம். மேபி இப்போ நம்ம ஸ்கூல் பசங்க கூட காலையில் போகும்போது வந்து ஒரு குரங்கு குதிக்கிறத பார்த்துட்டு போனோன்னா இல் பி அ ஹாப்பி கிட். கொஞ்சம் வாழ்தானே இருக்கும், அது வரலாம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க போகணும். இப்போ இதை வந்து ஒரு கோப்ரா வச்சுக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, டெட்லி. பட் மங்கி அப்படிங்கும்போது ஆமாம், அதுவும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ மங்கின்னும் போது கொஞ்சம் ஒரு லிபரேஷன்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இன்னும் அவேர்னஸ் நிறைய தேவைப்படுது. பட் அது எந்த அளவுக்கு அப்படின்றத பாலிசி மேக்கர்ஸும் கவர்மெண்ட்டில் தான் பார்க்கணும். அந்த பயோடைவர்சிட்டியில் அவங்களோட பங்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் இருக்குது மங்கிக்கு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மங்கீஸ் வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன் மங்கீஸ் தேவை அப்படின்னா, இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரிஸ்டைனாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்டரோ கார்டோ வந்துட்டு மங்கியை மானிட்டர் பண்ணாவே அந்த ஃபாரஸ்ட்னுடைய சீக்வன்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா மங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ட்ரூப்லேருந்து ஒரு ட்ரூப்புக்கு. அதுங்களுக்குள்ளேயே வந்துட்டு இந்த செய்கைகள், அப்புறம் குரல் கொடுக்கறது, கத்துறது, அதுக்கப்புறமா வந்து அந்த வாழை தூக்கி நின்று ஒரு மாதிரி பிஹேவியரல் சேஞ்ச் பண்ணும். அதெல்லாமே வந்து ஒரு சயின்ஸ். அதாவது புதுசாக யாரோ வராங்க, இல்லை புது குரங்கு வருது, இல்லை புது அனிமல் வருது, இல்லை புதுசாக மனுஷால் யாரோ வராங்க அப்படின்ற விஷயங்களில் வந்து சிம்டம்ஸாக காட்டக்கூடிய ஒரு அனிமல் தான் வந்து குரங்குகள். இன்னொன்று குரங்குகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே டாப் ஆஃப் த கேன்வி மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கும். அதனால் அதுக்கு வந்து ஒரு ஏரியல் வியூ ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இதே வந்து மற்ற மேமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டை பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் மூவ்மெண்ட், அது ஒரு இண்டிகேட்டர். ரெண்டாவது வந்து மங்கியோட கால்ஸ், ஸோ அது ரெண்டாவது ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகவல் தொழில்நுட்பம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அது வந்து சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் ஃபஸ்ட்டு அலர்ட் கொடுக்குறது மங்கி தான். ஸோ நிறைய மான்கள்லாம் இதனால் மான்கள் தப்பிக்கும். அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் குரங்குகளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்கு நடுவில்லாம் வந்துட்டு பறவையால் வந்து பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை போய் செலுத்த முடியாது. அந்த இடத்துல போய் குரங்கு போய் நடந்து போய் ஒரு கொட்டையை போட்டு வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு மரம் வளர்ந்தோம்னா அதனுடைய பயோடைவர்சிட்டி அப்படியே மாறும், சாயில் ஃபர்டிலிட்டி ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மங்கி பண்ண முடியும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னென்னா, மங்கியோடது வந்து பார்த்திங்கன்னா வந்து மங்கியை சார்ந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது ஃபீடாக. அதே மாதிரி மங்கிக்குன்னு வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட ஸ்பெஷலைசேஷனே இருக்குது. அதாவது என்ன மாதிரின்னு பார்த்திங்கன்னா, இந்த அந்தந்த ஏரியானுடைய ரிச்னஸை வந்து காட்டும். இப்போ வந்து ஒரு பிளாக்காக இருக்கும் ஊட்டியில் அந்த குரங்கு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்தினுடைய அந்த சாயிலோட இது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ஆஃப் எ ஃபாரஸ்ட் லேண்டை வந்துட்டு நீங்கள் அந்த மங்கியை வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். புலியை நம்ம பார்க்க முடியாது, புலியையோ சிங்கத்தையோ இல்லை நம்ம தேடி போய் பார்க்க முடியாது. இட் கேன் பி ஃபேட்டல். இது வந்து எல்லா இடத்துலையும் விசிபிளாக இருக்குது. இப்போ இதை நம்ம அந்த கேரளா சைடு பார்த்திங்கன்னா அந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பைக்கு முடி வச்ச மாதிரி இருக்கும், ஃபுட்பால் பிளேயர் மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் கிரே கலரில் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடம்லாம் வந்து நல்ல பிளாக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரம்யமாக இருக்கும். நடகடெல்லாம் ஒரு தோரணையாக இருக்கும். அது ஒரு இடத்துக்கு உண்டான குசும்பு, அந்த இடத்தினுடைய ரிச்னஸ். அதே மாதிரி சிங்கவால் குரங்கு வால்பாறையில் அந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த வெல்வெட் ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர முடி மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விசிபிளாக தெரியக்கூடிய விஷயங்கள் குரங்குகள். ஸோ அந்த இடத்தினுடைய ஒரு ஃபாரஸ்ட்டினுடைய தன்மையை வந்து அந்த குரங்குகளோட இதை வச்சு பார்க்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வட இந்தியாவில் இருக்கிற குரங்குகள் வந்து இந்த செம்மண் ஏரியா இதெல்லாம் இருக்கிறது, அந்த இடத்தினுடைய டோப்போகிராஃபி அது மாதிரி வந்து செங்குரங்குன்னு வாங்க, கலர் வேறு மாதிரி இருக்கும். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேஷ். ஸோ மங்கியோட டெக்ஸ்டர் வச்சு கூட ஒரு சாயிலினுடைய தன்மையை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது மங்கியை பொறுத்தவரை. ஓகே, உங்கள் மங்கி டே அப்படின்னு நம்ம கூப்பிட்டோன்னா வந்து ஏதோ ஜென்ரலிஸ்டாக ஸ்டீரியோடைப்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச போகிற பாயிண்ட் அப்படின்னு பார்த்தேன். பட் நம்ம நினச்சி பார்க்க முடியாத கெஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் நீங்கள் எங்க கூட பகிர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் மெத்தாலஜிலேயா இருக்கட்டும், இல்லை நம்மளோட லைஃப் சிஸ்டம்லேயா இருக்கட்டும், இங்கே உருவான ஒரு ரிலீஜன், அதாவது வே ஆஃப் லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா மிருகங்களையாக இருக்கட்டும் இல்லை மரங்களாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு ஹோலி ஆக்கி அதில் அது ஒரு சாமி ஆக்கி அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இப்போ புரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ வந்து சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னும் போது இனிமே யாராவது உங்களை குரங்கு திட்டினா நீங்க பெருமைப்பட்டுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்கானு யோசிச்சு பார்த்துக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த டே வந்து எங்களுக்கு ஃபன் ஃபில்டாக நிறைய ஃபேக்ஸும் கொடுத்தீங்க, எங்களுக்கு நிறைய விஷயம் யோசிக்கவும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை பார்த்தவங்க எல்லாருமே வந்து இனிமேல் ஒரு வாட்டி மங்கியை பார்த்தப்போ நம்ம பேசின ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்க மைண்டில் வந்துச்சுன்னா அதான் நம்மளோட சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியாவே என்று கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு வந்து மங்கி டேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரம்பத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தது. மங்கீஸ்க்கு ஒரு மனசு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கரெக்ட்.
கரெக்டா வந்து முடிச்சு வச்சிருக்கீங்க. அதனால வந்து சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம ரொம்ப இயற்கைக்கு பாதகமா இருந்துகிட்டே வரோமோ அப்படிங்கிற நினைப்பு வந்து வரும். எக்ஸாக்ட்லி. பட் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியும். நம்ம கான்ஷியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதெல்லாம் குறைச்சிக்கலாம், சுத்தமாக நிப்பாட்டிடலாம் அப்படின்னே சொல்லலாம். பட் எனக்கு பர்சனலாக ஒரு மங்கி தெரியும். நான் வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து ஒரு மங்கி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடும், நான் கரெக்டாக அவருக்கு ஃபீட் பண்ணுவேன். அவர் வந்து என் முன்னாடியே அதை உட்காந்து சாப்பிட்டு அது வந்து கேட்டால் நன்றி விடுமே அப்படி முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் போயிடுவார் அப்படி. ஓகே, ஸோ மங்கீஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான நேச்சர் இருக்கிறோம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு நம்மளும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே இந்த சிட்டிலாம் இப்படி எப்படிங்க அப்பெல்லாம் இருக்கவே முடியாது, சக மனிதன்கிட்டே அப்பெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே நிறைய பேர். இருக்க முடியாதுன்னு இல்லை, இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப சேடாகவே பேசிக்கிட்டு இருக்கோமே, தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தமிழ் அறிவும் பகுதிக்கு வந்துட்டாரு அரசேந்திரன் சார். ஓகே, எதை பற்றி பேச போறாரு இன்னைக்கு? மெட்ரோபாலிட்டன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி தான் பேச போறாரு. ஓகே, இந்த மெட்ரோ ரயில்லாம் வந்தோன்னா நம்மளது ஒரு கம்ப்ளீட் மெட்ரோபாலிட்டனா மாறிடுமா? இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வளர்ந்து வரும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு கூட வந்து வளர்ந்து வரும் கண்ட்ரில பிறந்தோம், இப்போ வளர்ந்து வரும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே இருக்கிறோமா? இருந்துகிட்டே இருக்க மாட்டோம், கூடிய சீக்கிரம் நாமளும் வந்து ஃபுல்லா வளர்ந்துருவோம். எனிவே இந்த மெட்ரோபாலிட்டன் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி பேச போறாருன்னு நினைக்கிறார் அரசேந்திரன் சார் இல்லையா? ஆமா, பார்க்கலாமா? வணக்கம் ஐயா. இந்த சந்திப்பின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மெட்ரோபாலிஸ், மெட்ரோபாலிட்டன், மெட்ரோ சிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த மெட்ரோ அப்படிங்கிற ஒரு சொல்லை பற்றி சொல்லுங்களேன். மெட்ரோன்னா தாய்னு பொருள்மா, தாய் நகரம். நகரங்களுக்கெல்லாம் தாய் போன்ற நகரம், அதான் மெட்ரோபாலிட்டன், மெட்ரோபாலிஸ் அப்படின்லாம் சொல்கிறது. இந்த மெட்ரோங்கிறது மேட்டருங்கிற சொல்லோட உறவு உள்ளது. மேட்டர், தாய் மாதான்னு சொல்கிறோம், மதர்னு சொல்கிறோம், இது எல்லாத்தோடையும் உறவு உள்ளது இந்த மெட்ரோங்கிற சொல். இந்த மா அப்படிங்கிறது ஒரு அடிச்சொல்லாக சொல்கிறாங்க மேலே உலகத்தில். மானாலே அம்மா தான், பா என்று சொன்னால் அப்பா. இந்த மா பா என்பதை எங்கேருந்து எப்படி வந்ததுன்னு தெரியலைன்னு அவங்க எழுதுகிறாங்க. அது நம்ம ஒலிக்குறிப்பு சொல்லலாம் கூட கருதுகிறாங்க. உலக மொழிகள் பலவற்றில் இந்த மாங்கிற சொல் அடிச்சொல். சீன மொழியில் மானா அம்மா தான், பானா அப்பா தான். இது நம்ம தமிழோட நம்ம தமிழ் தான். அம்மா அம்மா அம்மான்னு யாரும் சொல்கிறதில்ல. மா 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 சோறு போடு மா. அப்பான்னு யாரும் சொல்லப்பா. அந்த அம்மாவினுடைய சுருக்கம்மா, அப்பாவினுடைய சுருக்கம்ப்பா. அண்ணான்னு சொல்கிறதில்ல. நான் வாண்ணா, வா அண்ணான்னு யாரும் சொல்ல, வாண்ணா. வா அப்பான்னு யார் சொல்கிறா, வாப்பா வாப்பா. வா அம்மா, வாமா. அந்த அம்மா எப்படி மாவாச்சு பார்த்தீங்களா? இந்த மா, இந்த தர் என்பது ஏஜென்ட் சஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க. THER, தர். ஒரு ஆளை சேர்த்து சொல்வதற்காக வரக்கூடிய ஒரு பின்னொட்டு. மா தர், மதர். பா தர், ஃபாதர். அந்த பா தான் பிறகு ஃபா என்றானது. ஃபோட்டோ, ஃபோட்டோன்னு மாறும். PHOTO ஃபோட்டோ, FOTO ஃபோட்டோவை மாறுது பார்த்தீங்களா? ஃபோன், PHONE ஃபோன் ஓட ஃபோன் ஆகுது பார்த்தீங்களா? இந்த பாதம் ஃபூட் ஆகும். அதே போல் தான் இந்த ஃபாதர் தான் ஃபாவா மாதிரி ஃபாதர்னு ஆனது. பிரதர், ஃபாதர், மாதர். இந்த தர் என்பது ஏஜென்ட் சஃபிக்ஸ், அதுக்கு வேற ஒரு சிறப்பு பொருள் இல்லை. இந்த மாதர், இந்த மாதர், மதர். அப்போ புரியுதுங்களா மதர்னா என்னன்னு? இந்த மாதர், மேட்டர் என்று ஃப்ரெஞ்சில் தெரியுது. மேட்டர் என்றால் இன்னைக்கு இது என்ன, இது நல்ல, இது மேட்டர் அப்படின்னா ஒரு பொருள்னு சொல்கிறோம். மூலப்பொருள் தான் மேட்டர். இந்த மரத்தினுடைய பட்டை இருக்கு பாருங்க, மேல் பட்டை, அதற்கு உள்ளார ஒரு பட்டை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? களிம்பாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். அந்த பட்டையை தான் முதல்ல மேட்டர்ன்ற சொல் குறித்ததான். ஏன்னா அந்த பட்டையை சுரண்டி எடுத்துட்டோம்னா அந்த மரம் வீணாக போயிடும், பட்டு போயிடும். ஒரு தாய் போல் அந்த மரத்தை காக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் மாதர், அதுதான் மேட்டர் என்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஈரமான பட்டை குறித்தது. அதுபோல் உலகத்திற்கு மூலமான பொருள்களையெல்லாம் மேட்டர் என்ற சொல் குறித்தது. தாய் போன்றதெல்லாம் மேட்டர் என்றானது. அந்த மேட்டர் என்பதோட உறவு தான் மேட்டர், மெட்ரோ என்பதெல்லாம். மெட்ரோனா தாய்னு பொருள், மெட்ரோ சிட்டினா தாய் நகர்னு பொருள்.
இந்த நகரத்தில் ஓடக்கூடிய தொடர் வண்டி மெட்ரோ ட்ரெயின். புரியுதுங்களா? இதுதான் அந்த மாத்தர் மெட்ரோ இது எல்லாமே இந்த மா என்ற தாயை குறித்த சொல். இந்த தாயை குறித்த அம்மா என்ற சொல்லின் சுருக்கம்னு சொன்னேன். மம்மம் என்றால் பாலை குறிக்கிறது. மம்மம் என்றால் தமிழில் பால். மம்மம் என்றது அம்மம் என்று தெரிந்து அம்மம் என்றால் பாலை குறிக்கிறது. அம்மம் உண்ண அழையாயோ அப்படின்னா பால். இந்த அம்மத்தை கொடுக்கிறவள் தான் அம்மா. பால் ஊட்டி வளர்த்தவள் அந்த அம்மா. அம்மத்தை தந்தவள், பால் ஊட்டியவள், அது அம்மா என்று ஒரு வெளியாக சொன்னோம். அதை மா என்றானது, மாத்தரானது, மெட்ரோ ஆனது, மெட்ரோபாலிட்டன் ஆனது, மெட்ரோ ட்ரெயின் ஆனது, இப்படி இருக்கிறது மேட்டர் ஆனது. ஆமாங்க, அந்த மெட்ரோ அப்படிங்கிற ஒரு இருக்கு. மெட்ரோபாலிட்டன் எதுவாக இருந்தாலும் சரி, பாலிட்டன்ங்கிறதுக்கே தனியாக சொல்லணும், அது ஒரு தனி வரலாறு. இந்த மெட்ரோ நம்ம பேசுவோம் பாலிட்டன் பற்றியும். மெட்ரோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மாலேருந்து வந்த அந்த அதுதான் வந்து மேட்டர் ஆச்சு. அது அப்படியே மெட்டீரியல்லாம் அப்புறம் அட்ஜெக்டிவாக வர்றதெல்லாம் தான் மெட்டீரியல்லாம் மேட்டர்ல இருந்து வர்றது. மேட்டர்லேருந்து மூலமானதுன்னு பொருள். தாய் போல் மூலமானதெல்லாம் மேட்டர். அதுதான் மெட்ரோ. என்ன மேட்டர் நம்ம பேசுறதுங்கிறதெல்லாம் என்ன மூலம், என்ன செய்திங்கிற அந்த பொது பொருளுக்கு வந்துருக்கு. நிச்சயமா அதுதான் மெட்ரோ அப்படிங்கிறது. மெட்ரோ அப்படின்னா முக்கியமா என்னன்னாக்க தாயை போன்ற முக்கியம் வாய்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறது தான் மெட்ரோபாலிட்டன் அப்படின்லாம் கூட ஆச்சுன்னு சொன்னீங்க. ரொம்பவே அற்புதமா இருக்கு ஐயா. எதை யோசிச்சு பார்த்தாலும் உள்ளுக்குள்ள நம்முடைய அழகான தமிழ் சொல் தான் ஒளிந்து இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. இன்ஃபேக்ட் வந்து மரங்களும் சமூகமும் அப்படிங்கிற அந்த பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இணைக்கப்பட வேண்டியவை, ஒரு வைஸ் டாபிக் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா. இன்ஃபேக்ட் வந்து நம்ம அடுத்து சொல்ல போற வெப்சைட் கூட வந்து இது இந்த காஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு வெப்சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். forest.org அப்படிங்கிறது தான் வந்து இந்த வெப்சைட். அண்ட் நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன், FORESTS.org. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல தான் வந்து இந்த ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இந்த ஒரு என்ஜிஓ மாதிரி வந்து இவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ எந்த மாதிரியான தவறுகள்லாம் வந்து நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீஹாபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவர் பாப்புலேஷன்னால தான் வந்து மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து வீடெல்லாம் வந்து கட்டுறாங்க, ஏக்கர் கணக்கில் வந்து கிளியர் பண்ணிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன காரணிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மரங்கள் அழிஞ்சிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா அமையுது அப்படிங்கிறத பத்தி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காஸ்க்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்ல இருக்கும். ப்ளஸ் நம்மள வந்து இன்வால்வும் பண்ணாங்க, ரெகக்னைஸும் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இன்ஃபேக்ட் வந்து நீங்க இதுல வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னா வந்து நீங்க கூட இதுல போயிட்டு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கலாம். இன்னைக்கே போயிட்டு நான் அந்த வெப்சைட்ல போய் நீங்க சொல்ற டீடைல்ஸ்லாம் பார்த்தது மட்டும் இல்லாம நானும் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நானும் இதுல சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா எல்லாருமே இப்போ வந்து இந்த மாதிரி இயற்கை பத்தி பேசிட்டே இருக்கீங்க, நியூஸ் பேப்பர் திறந்து பார்த்தா இதே நியூஸ், நல்ல விஷயங்களை வந்து நிறைய வாட்டி அழுத்தி சொன்னா கூட நடக்கிறது இல்லையே. ஸோ அதனால வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மைண்ட்ல அதை பதிய வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கிரேட். ஸோ இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன விஷயத்தை வந்து நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறத நாமளும் பதிவு பண்ணிடலாம். நம்ம ஷோ வந்து ஒரு இன்ட்ராக்டிவான ஷோ. எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் அப்படி நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது நீங்க தான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் பதிவு பண்ணலாம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்க அனுப்புற அட்வைஸா இருக்கட்டும் இல்லை ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், அப்படி நீங்க என்கரேஜ் பண்ணி போடக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே உள்ள ஏற்றிட்டு இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கிரேட். அது மட்டும் இல்லாமல் இமெயில் மட்டும் இல்லை, இப்போ ஸ்க்ரீன்ல தெரியற இந்த அட்ரஸ்க்கு நீங்க தபால் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு இல்லையா. எக்ஸாக்ட்லி. நாளைக்கு வரும் நிறைய அப்டேட்டடான விஷயங்களோட, புது விஷயங்களோட, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு போறது புதுயுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வாய் என்று வருண் அண்ட் சௌமியா.